இது வந்து எல்ஜி இன்வெர்ட்டர் ஏசி. இந்த ஏசிக்கு நாங்கள் இப்போ வந்து எல்ஜி சிம்ஸ் கனெக்ட் பண்ணி இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எல்ஜி சிம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட ஃபோனில் வந்து லாகின் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் இதுக்கான ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ண பிறகு ஃபோனில் நாங்கள் வந்து இதே மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த எல்ஜி சிம் இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அவுட்டோர் ஸ்டார்ட் பண்ணல, இன்டோர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்குது. ஓகே, அவுட்டோர் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ 27 ஹெர்ட்ஸில் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. இது இப்படியே வந்து படிப்படியாக வந்து கூடிக்கொண்டே இருக்கும். அதே போல் ஃபேன் ஆர்பிஎல்ல மாற்றம் ஏற்படும். ஆம்பியர்லேயும் வந்து மாற்றம் வந்து வரும். இந்த ஃபேன் 2 RPM அது வந்து சில மாடலுக்கு வந்து வராது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேர்ட்ஸ் வந்து அப்படி அந்த இன்வெர்டர் ஏசி வந்து ரன் ஆகிக்கொண்டிருக்க அப்படியே ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேர்ட்ஸுமே வந்து கூடிக்கொண்டே இருக்கும். இந்த ஏசி வந்து 18,000 BTU ஏசி. இது டோட்டல் கேர்ட்ஸ் வந்து 80 கேர்ட்ஸ். இப்போ வந்து 78 கேர்ட்ஸில் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அம்பீரையும் பார்த்தோம்னு சொன்னால் 8.2. அதே மாதிரி அவுட்டோர் ஃபேண்ட ஹெர்ட்ஸ் வந்து 900 RPM. அவுட்டோர் ஃபேண்ட RPM வந்து 900 RPM. அதுவுமே வந்து சரியாக இருக்குது. 79 ஹெர்ட்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஹெர்ட்ஸ் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. ஓகே, 80 ஹெர்ட்ஸ். இப்போ ஃபுல் ஹெர்ட்ஸ் ஓடி. இது வந்து கிராஃப், இந்த முதல்ல இருக்கிற பச்சை இருக்கிற அந்த கிராஃப் வந்து கம்ப்ரஸர் ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகின கிராஃப் வந்து இதில் வந்து காட்டிக்கொண்டிருக்கு. 80 ஹெர்ட்ஸில் ஓடுது.